ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கவிதா செந்தில். ஒரு வழியாக சபுக்குட்டியோட வளகாப்புக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. காலையில் 5 மணிக்கே நாங்கள் சபுக்குட்டி வீட்டுக்கு சாப்பாடு பலகாரம் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் 8:30 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். நல்ல நேரத்தில் தான் கிளம்பணும். 9 மணிக்கு நல்ல நேரம்ன்ட்டு அந்த டைம் தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்குறோம். சூப்பராக எல்லாருமே வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் எல்லோரும் வந்துட்டாங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஹாப்பியாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு கார் வந்துடுச்சு, 2வது கார் வந்துடுச்சு, அடுத்தது 3வது கார். ட்ராவல்ஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குட்டி பொண்ணுங்க, எங்கள் வீட்டில் நாத்தனார் பொண்ணுங்க, குழந்தையார் பொண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க எல்லாம் செம்ம ஆட்டம் போட்டுட்டு வந்தாங்க. அங்கே அப்படியே ஆட்டம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வழியாக சபுக்குட்டியோட வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே எங்கள் மாப்பிள்ளை முன்னாடி நின்றுட்டு சூப்பராக வணக்கம் போட்டுட்டு இருந்தார். எங்கள் மாப்பிள்ளையா அவரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் சபுக்கு நலுங்கு வச்சு வளையல் போட்டு ஹாப்பியாக கொண்டாடினோம். உங்கள் வீட்டில் வளகாப்பு இப்படி தான் செய்வீங்களா? ஒரு பொண்ணு இருந்தாவே மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் சபுக்குட்டி எப்பவுமே மகாலட்சுமி தான். அவளுக்கு நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க. நாம சைட் பை சைடில் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிறனா ரொம்ப பிடிக்குமே. பொண்ணோட அம்மா எங்கேன்னு கேட்டால், பொண்ணோட அம்மா ஃபோட்டோ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சபுக்குட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உமா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உமாவும் ஆனந்தியும் சபுக்குட்டியும் ஹாப்பியாக வீடு வந்தாச்சு. உனி குட்டி தங்கம் வந்ததுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம குட்டி தங்கத்தை பார்க்கலாம். அதுக்கு இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. குட்டி தங்கத்தை காமிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.